வணக்கம். கற்றல் இனிது நிகழ்ச்சிக்கு உங்களை இனிதே வரவேற்பது நான் அபிநயா. இன்றைய கற்றல் இனிது நிகழ்ச்சியில் புள்ளியியல், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிப்பு, அதேபோல் அது சார்ந்த பிக் டேட்டா, டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் இது போன்ற படிப்புகள் குறித்து பேச இருக்கிறோம். இதற்கான வழிகாட்டுதல்களை வழங்குவதற்காக புள்ளியியல் பேராசிரியர் முனைவர் திருமிகு உமா அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அதேபோல் மற்றொரு படிப்பு, அதாவது மற்றொரு சார்ந்த படிப்பு அப்படின்னு நாம சொல்லலாம், கட்டடக்கலை, அதாவது பிஆர். அதன் பிறகு வடிவமைப்பு சார்ந்த படிப்புகள், ஆடை வடிவமைப்பு, அதே போல் காலணி வடிவமைப்பு, இது போன்ற பல்வேறு வடிவமைப்பு சார்ந்த படிப்புகளை பற்றி பேச இருக்கிறோம். இந்த படிப்புகள் சார்ந்த ஆலோசனைகளை வழங்குவதற்காக கட்டடக்கலை நிபுணர் திரு சண்முகானந்த் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். முதலில் திருமிகு உமா மேம், இப்போ இந்த படிப்பு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற படிப்பு அப்படின்னா இதுல என்ன விஷயத்தை பத்தி படிப்பாங்க? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே என்னது சென்சஸ் சர்வே அந்த மாதிரி ஒரு எல்லாத்துக்குமே அந்த ஒரு புரிதல் தான் இருக்கு. ஏதோ சென்சஸ் எடுக்க வராங்க, அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த காலம் அது முன்ன டேட்டா அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. பட் இப்ப அது ரொம்ப மாறிடுச்சு. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் அப்படிங்கும்போது இட் இஸ் டேட்டா ட்ரிவன் எரா அப்படிங்கிற மாதிரி அந்த டேட்டாவை வச்சுட்டு என்னென்னலாம் கொண்டு வரலாம், அந்த நாலேஜ் யூஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி ஒரு துறையா ஆயிடுச்சு. இது இப்போ ட்ரெடிஷனல் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஹிஸ்டரி, அதாவது வரலாறு, புவியியல், இந்த மாதிரி துறையை சேர்ந்தது. தமிழ்ல எப்படி இப்ப பிஏ லிட்ரேச்சர் அப்படிங்கும் போது அது யாருக்குமே இப்படி ஒரு துறை இருக்கா, அதே மாதிரி புள்ளியியல் ஒரு துறை இருக்கா அப்படின்னு நிறைய பேரோட இது இருக்கு. பட் இது 1955 அதுக்கு முன்னால இருந்தே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி ஒரு நல்ல ஒரு புரிதல் இருந்திருக்கு. அது யூஜி கோர்சஸ், பிஜி கோர்சஸ், அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. பட் இப்ப யங்ஸ்டர்ஸ் பக்கத்துல பாத்தீங்கன்னா அது ரொம்ப மாறிடுச்சு. பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற டேட்டாங்கிறதே ஒண்ணுதான். இதுல பிக் டேட்டாங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. ஏன்னா அது இப்ப எப்படி தட் இஸ் மீடியாஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது மெசேஜஸ், இமெயில்ஸ், எப்படி தட் இஸ் ஐடி வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரி வந்ததுனால இது பிக் டேட்டான்னு ஒரு பேர் எடுத்துருச்சு. அவ்வளவுதான் ஒழிய மற்றபடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுல நிறைய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிரைவேட்லயே ஆகட்டும், கவர்மெண்ட்லயே ஆகட்டும், அரசாங்க வேலை வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு. அதை சார்ந்த ஒரு புரிதல் பொதுமக்களிடையே கொஞ்சம் கூட ரொம்ப கம்மியா இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சுட்டு என்ன பண்றது? முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியலுங்கிறது கணிதத்துறையில இருந்து வந்துருது, அது இருந்துச்சு. கணிதத்துல இருந்து நம்ம பிரான்ச் தான் அப்படின்னு ஒரு துறை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் இப்ப அப்படி இல்லைங்க. அது புள்ளியியல் இப்போ பெரிய இதா ஒரு மாற்றம் ஏற்படுத்திருக்கு. அது பிக் டேட்டா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கொண்டு அனலிட்டிக்ஸ் எங்க பார்த்தாலும் நீங்க போஸ்டர்ஸ் பார்க்கலாம். பப்ளிக்ல பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு இதுக்கு எல்லாம் ஒரு பேஸ் தட் இஸ் புள்ளியியல் தான் நான் சொல்ல முடியும். இதை படிப்பு பாத்தீங்கன்னா +2ல கணிதம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தா இது எலிஜிபிள் யூஜி பிஜி டிகிரிக்கு. அது போக பாத்தீங்கன்னா பிஜி எடுத்துக்கலாம். பிஜில கணிதம் படிச்சிருந்துச்சு, இதுக்கு எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போகலாம். அப்புறம் இது எஜுகேஷன் சைடு ரிசர்ச் அப்படி எல்லாம் போகும்போது பிஹெச்டி, இது ரெண்டா இது பார்க்கலாம். புள்ளியியல் முதல் இது தட் இஸ் இது இந்த துறைக்கு மட்டும் ஆனது இல்லை. எல்லா துறையில நீங்க காலேஜ்ல எடுத்துட்டீங்கன்னா எந்த ஒரு டிகிரி ப்ரோக்ராம் எடுத்தா இருந்தாலும் சரி, பிகாம் ஆகட்டும், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகட்டும், இல்ல பயோடெக்னாலஜி, இல்ல பிபிஎம், எந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலும் அந்த கோர்ஸ்ல கண்டிப்பா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு பேப்பர் படிப்பீங்க. அது எதுக்குன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நாலேஜோட எப்படி நம்ம நம்ம டொமைன், இப்ப நான் அட்மினிஸ்ட்ரேஷன்னா ஒரு பேங்கிங் செக்டர்ல போகும்போது அதை எப்படி கொண்டு அதுல நான் என்னோட நாலேஜ் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதே மாதிரி பயோடெக்னாலஜி, இப்ப நீங்க பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது ஒரு தனியான படிப்பாக மட்டும் இல்லாம பல படிப்புகளோட இணைந்தும் கூட வழங்கப்படுது. பட் தனியா படிக்கும்போது அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக திரு சண்முகானந்த், இப்போ பிஆர்க் அப்படின்ற ஒரு படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு அது என்ன படிப்பு? அடிப்படையாக இப்போ சிவில் அப்படிலேருந்து உருவான ஒரு படிப்பு தான் பிஆர்கா அப்படின்ற சில சந்தேகம் இருக்கு. அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன்?
பிஆர்க்குன்றது ஃபுல் ஃபார்ம் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பிஆர் படிப்பு வந்து என்னன்னா, இப்போ நம்ம சிவில் இன்ஜினியரிங் வந்து கட்டடத்தை நிலத்துல நம்ம நிஜமா கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி அந்த கட்டடம் எப்படி இருக்கணும், அந்த கட்டடம் பார்க்கணும், அந்த கட்டடம் நம்மளோட சீசனல் வேரியேஷன்ஸ் கிளைமேட்டிக் சேஞ்ச் அந்த கட்டடம் எப்படி ஆகணும், எந்த லெவலுக்கு வந்து என்விரான்மெண்டல் இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆர்கிடெக்ட் தான் டிசைட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பேசிக்கலி ஒரு டிசைன் கோர்ஸ். டிசைன் கோர்ஸ் ஒரு பில்டிங் வந்து இருக்கணும் அப்படின்றத டிசைன் பண்றது தான், டிசைன் பண்றதோட வேலை தான் வந்து ஒரு ஆர்கிடெக்டோட வேலை. ஸோ அதை பத்தி 5 வருஷம் படிக்கிற படிப்பு தான் வந்து ஆர்கிடெக்சர். ஸோ இது வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்ததான்னு சொன்னோம்னா அப்படி முழுமையா அப்படி சொல்ல முடியாது. சிவில் இன்ஜினியரிங் வந்து இட்ஸ் அ டெக்னிக்கல் சப்ஜெக்ட், ஆர்கிடெக்சர் வந்து ஒரு கிரியேட்டிவ் சப்ஜெக்ட். ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். சிவில் இன்ஜினியரிங்க்கும் ஆர்கிடெக்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து இதுதான். ஓகே, திரும்பி உமா, இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இப்போ வெவ்வேறு படிப்புகளில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு தாளோ அல்லது ஒரு பாடமாக வந்து அவங்க படிப்பாங்க அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சந்தேகமாக கேட்குறேன், இப்போ மேக்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை படிக்கும்போது மேக்ஸ்க்கான வாய்ப்பும் அந்த மாணவர்களுக்கு கிடைக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு மட்டும் நம்ம குறிப்பிட்டு படிக்கும்போது அவங்களுக்கான வாய்ப்புகள் சுருங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா? நல்ல கேள்வி அபிநயா உங்களோட கேள்வி. பட் மேக்ஸ் எங்க பார்த்தாலும் பிஎஸ்சி மேக்ஸ் அந்த மாதிரி தான் படிப்புகள் இருந்துச்சு. இப்போ ஸ்கூல்லயே என்ன பண்ணிட்டாங்கன்னா மேக்ஸ்ல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு யூனிட்டா வச்சிருக்காங்க. அதாவது ப்ராபபிலிட்டி, அந்த மீன் மீடியன் மோட் எங்க இருந்ததுன்னா 6வது 7வது வகுப்புல இருந்தே அவங்களுக்கு அது படிச்சுட்டு வர்றாங்க. பட் அது சரியான புரிதல் இல்லாம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு இல்லாட்டி ஒரு ப்ராபபிலிட்டி ஒரு டஃப்பான சப்ஜெக்ட், இது ஒரு டஃப்பான டாபிக். மேபி டீச்சர்ஸுக்குலாம் சாரி டு பிளேம் த டீச்சர்ஸ் ஆல்சோ, ஏன்னா அது ஒரு இந்த டஃப்பான சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம கல்வி முறை தான் தெரியுமே, மேக்ஸ்லயே 10th ஆகட்டும் +1 +2 ஆகட்டும், இதை வந்து வேண்டாம் ஸ்கிப் பண்ணி நீங்க வந்து நல்ல மார்க் வாங்கினா இந்த இதை மட்டும் படிச்சிருங்க அப்படிங்கிற அது ஒரு இதா இருக்கலாம். அப்புறம் வந்து அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னாலே ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு இதோடையே வர்றாங்க. அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் மேக்ஸும் ஒண்ணுதானாட்டு இருக்கு அப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இது இப்பவும் இருந்துட்டு தான் இருக்கு. பட் இப்ப வந்து நல்ல அவேர்னஸ் வந்துடுச்சு. எப்பன்னா இந்த டேட்டா, பிக் டேட்டா 2011க்கு அப்புறமே இந்த டேட்டா ட்ரிவன் வேர்ல்டுல, ஏன்னா எங்க பார்த்தாலும் நம்ம இப்போதான் நம்ம பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பட் இது வந்து 2010s and 9ஸ்லயே வந்து எங்க அமெரிக்கால எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டு அப்பவே அவங்க வந்து பிக் டேட்டானா என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து எல்லாருமே மக்கள் வந்து ஓகே பிக் டேட்டானா இன்னும் பெரிய இது கண்டிப்பா, ஏன்னா எல்லாத்து கையிலும் இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் இல்லாதனால அவங்க ஸ்கூல்லயே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா ஓகே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிப் பண்றதுனால காலேஜஸ்ல வரும்போது, உயர்கல்விக்கு வரும்போது என்ன பண்றாங்க, ஓகே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன மீன் மீடியன் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருக்காங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. கவர்மெண்ட் செக்டார்லயே ஆகட்டும், உங்களுக்கு ஐஎஸ்எஸ் பத்தி எத்தனை பேருக்கு ஒரு புரிதல் இருக்குன்னே தெரியல. டிஎன்பிஎஸ்சிலயே ஆகட்டும், இல்ல இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ், நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ், இட் இஸ் ஈக்குவலன்ட் டு ஐஏஎஸ், யூபிஎஸ்சி தான் இது கண்டக்ட் பண்றாங்க. முதல்ல எல்லாம் வந்து 2016 வரைக்கும் என்னவா இருந்துச்சுன்னா பிஜி கண்டிப்பா முதுநிலை படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே வந்து ஐடி வேர்ல்டு நோக்கி போகிறப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா யூஜியே போதும், பிஎஸ்சி அது இளநிலை கல்வியே போதும், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ இல்ல மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தாலே இந்த போட்டித் தேர்விற்கு தகுதியானவர்கள் என்று முடிவு பண்ணி அவங்கள வந்து வழி நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் என்னன்னா பாத்தீங்கன்னா சப்பார்டினேட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீசஸ், அதுவும் ஒரு இருக்கு. அதுலயும் அப்படிதான் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீசர், சீனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீசர், இதெல்லாம் வந்து இந்த சதர்ன் ரீஜியன், நான் தமிழ்நாட்டு மட்டும் சொல்லல, சதர்ன் ரீஜியன்லயே இந்த அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ரீசெண்டா லாஸ்ட் இயர் கூட வந்து 84 வேகன்சி ஸ்டாட்டிஸ்டிக்கல் 84 நான் கம்மியா சொல்லிட்டு இருக்கேன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்பார்டினேட் 3S சொல்லுவாங்க, கால்ஃபர் பண்ணிருந்தாங்க. பட் அதுக்கு எவ்வளவு பேர் நம்ம தமிழ்நாட்டிலேயே ஆகட்டும் இல்ல ஏன்னா யாருக்குமே இந்த
புரிதல் இல்லை. ஓகே, இவ்வளோ இம்பார்ட்டன்ஸா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஈவன் தமிழ்நாடு லெவல்ல கூட பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல கூட நம்மளுக்கு வந்து டிஎன்பிசி அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர்னு ஒன்று இருக்கு, பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் இருக்கு, ப்ரோக்ராமர்னு, இந்த மாதிரி நிறைய தமிழ்நாடு அரசு துறையிலேயே நிறைய புள்ளியியல் சார்ந்த வேலை வாய்ப்புகள் இருக்கு, குவிஞ்சு கிடைக்குது. ஆனா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு புரிதல் இல்லாதனால இது எதுக்கு படிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி, இப்ப எப்படி தொல்லியல் துறைனா ஒரு மாதிரி பாக்குறாங்க இல்லையா, ஆர்கியாலஜி, பட் தட் இஸ் ஹவு மச் இம்பார்ட்டன்ட் இட் இஸ் அப்படிங்கிறது வந்து இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால இப்ப வந்து இப்ப நிறைய மாணவர்கள் வந்து புரிஞ்சுட்டு, பட் என்னன்னா இது வந்து ரெண்டு விதமா பார்க்கலாம். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து தியரியாவும் பார்க்கலாம், அப்ளிகேஷன் ஓரியன்டட். இப்ப வந்து நீங்க நிறைய கோவிட்ல வந்து நிறைய மெடிசின்ஸ், வேக்சினேஷன்ஸ் இருக்கு. அந்த வேக்சின்ல எது வந்து கோவிஷீல்டா இல்ல கோவேக்சினா இல்ல ஸ்புட்னிகா, எஃபிகசி அல்ல எஃபெக்டிவ் எப்படி பாக்குறாங்கன்னா கம்பேர் பண்றாங்க. அப்ப இதை கம்பேர் பண்ணி விச் இஸ் த பெஸ்ட், அதுல வந்து இதுக்கு பின்னாலே நிறைய புள்ளியியல் சார்ந்த தியரிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நிறைய தேற்றங்கள் அந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியறதில்ல. ஓகே, இப்படிதான் நம்மளுக்கு எப்படியோ ஒரு முடிவு வருது, அந்த முடிவை வச்சு அப்ப இந்த டெசிஷன் மேக்கிங்கெல்லாம் கண்டிப்பா ஒரு புள்ளியியல் சார்ந்த ஒரு அறிஞ்சிருந்தா கண்டிப்பா அதை முடியும். அதுக்குதான் வந்து தியரி கண்டிப்பா நல்லா படிச்சிருக்கணும் அப்படிங்கறத நம்மளோட வந்து அதுக்கோசரம் தியரிட்டிக்கலா பிஎஸ்சி, எம்எஸ்சி அண்ட் எம்ஃபில் அப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது போக நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா கம்பெனிஸ்க்கு எல்லாம் போகணும், இல்ல நான் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் ஒரு நிறுவனத்துக்கு போகும்போது என்ன திறன்களை வளர்த்துக் கொள்ளணும் அப்படின்றத நம்ம பேசுவோம். அதற்கு முன்னதாக திரு சண்முகானந்த், இப்போ பிஆர் படிப்பு அப்படின்னு படிக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கான நுழைவுத் தேர்வுகள் அப்படின்றத எழுத வேண்டியது ரொம்ப கட்டாயமா? ஆமா, இப்போ பிஆர் படிச்சு முடிச்சவனே எப்படி மெடிக்கல் கவுன்சில்ல வந்து எம்பிபிஎஸ் முடிச்சவங்களுக்கு வந்து மெடிக்கல் கவுன்சில் இருக்கு இல்லைங்களா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு, அது மாதிரி ஆர்கிடெக்சர் படிச்சு முடிச்சிட்ட பிறகு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கவுன்சில் கிட்ட இருந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து வாங்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க இந்த பிஆர் படிக்கிறதுக்கான நுழைவுத் தேர்வு வந்து கவுன்சில் தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அந்த எக்ஸாமுக்கு பேர் நாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் நீங்க குவாலிஃபை ஆனாதான் ஆர்கிடெக்சர் நீங்க எங்கனாலும் இந்தியாவில் எங்கனாலுமே நீங்க அங்கதான் படிக்க முடியும். இது இல்லாம இன்னொரு எக்ஸாமும் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ற எக்ஸாம், ஜேஇ. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஜேஇனாலே எல்லாத்துக்கும் மேக்சிமம் தெரியுது வந்து சயின்ஸ் பேஸ்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் நினைப்பாங்க. ஜேஇலே வந்து ஆர்கிடெக்சருக்கு தனியா எக்ஸாம் இருக்கு. ஓகேங்களா? இந்த ரெண்டு எக்ஸாமே கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்கும். பட் இது ரெண்டு குவாலிஃபை ஆனா மட்டும்தான் நம்ம இந்தியாவில் நீங்க வந்து ஆர்கிடெக்சர் வந்து நீங்க படிக்க முடியும். 5 வருஷம் ஆர்கிடெக்சர் வந்து நீங்க இதை குவாலிஃபை ஆனா மட்டும்தான் படிக்க முடியும். இது குவாலிஃபை ஆகாமோ இது எழுத தவறிட்டாலோ நம்மளால ஆர்கிடெக்சர் சேர முடியாது. இப்போ இந்த வருஷம் நாட்டா தேர்வு எழுதுறதுக்கான அந்த காலக்கெடு, அந்த வாய்ப்பு என்பது முடிந்து விட்டதா? முடிஞ்சிருச்சு. எவ்ரி இயர் வந்து 2 வாட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷமும் டியூ டு கோவிட் இருந்தாலுமே கூட அந்த பேட்டர்னை தான் ஸ்லைட்டா மாத்தினாங்க ஒழிய எக்ஸாம் வந்து நிறுத்தலை. 2 அட்டம்ப்டும் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது அட்டம்ப்ட் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த 3வது அட்டம்ப்ட் வந்து நீங்க ஏற்கனவே 2 வாட்டி எழுதி இருந்து அதுல வந்து 2 வாட்டி ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா நீங்க எழுதலாம் 3வது அட்டம்ப்ட். அல்லது 2 அட்டம்ப்ட்ல ஏதாவது ஒரு அட்டம்ப்ட் வந்து நீங்க ஏதாவது உடம்பு சரியில்லை, அட்டன் பண்ண முடியல அப்படின்ற காரணம் இருந்ததுன்னா நீங்க 3வது அட்டம்ப்ட் எழுதலாம். பட் இப்போ 3வது அட்டம்ப்ட் வந்து ரொம்ப ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பீப்புளுக்கு மட்டும்தான்ற மாதிரி வச்சிருக்காங்க. இன் ஜெனரல் 2 அட்டம்ப்ட் தான், 2மே முடிஞ்சிருச்சு. இந்த வருஷத்துக்கான நாட்டா எக்ஸாம் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து சென்னையில இருந்து மணவாளன் இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். மேடம், இப்போ ஒருத்தர் வந்து எம்எஸ்சி ஜுவாலஜி முடிச்சிருக்காங்க. சரி. அவங்க வந்து இப்போ ஷார்ட் ஹேண்ட் கூட போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த சம்பந்தப்பட்ட கல்வியில் ஏதாவது ஒன்று எடுத்து படிச்சா வேலை கிடைக்குமா? திரும்பி உமா, இப்போ எம்எஸ்சி ஜுவாலஜி முடிச்சிருக்காங்க, இதற்கு பிறகு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார்ந்த படிப்புகளை படிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, எம்எஸ்சி ஜுவாலஜி முடிச்சுட்டு நம்ம கோர் ஏரியா அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க முதல் என்ன எடுக்கிறாங்க, என்ன வேலைக்கு அவங்க தயாராகிறாங்கன்னு அவங்க முதல் முடிவு பண்ணணுங்க.
இல்லாட்டி வந்து கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த டிப்ளமோ கோர்சஸ் இல்லாட்டி இப்போதைக்கு வந்து ஒரு நல்ல நிறைய NPTEL கோர்சஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து ஒரு ஆர்ட் ப்ரோக்ராமிங் ஏதாவது படிச்சுட்டு அவங்க துறை சார்ந்த வேலை வாய்ப்புகளுக்கு போனா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. ஏன்னா ஜுவாலஜில வந்து நிறைய ரிசர்ச் அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த மாதிரி கூட போலாம் ஒரு நல்ல வேலை. அதுக்கு வந்து நம்ம சாஃப்ட்வேர் ஏதாவது படிச்சிருக்கணும், இல்லாட்டி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் அனாலிசிஸ் அந்த மாதிரி ஏதாவது படிச்சுக்கலாங்க. இப்போ இந்த கிராஸ் மேஜர் அப்படின்ற ஒரு சிக்கலெல்லாம் தாண்டி இப்போ MSc ஜுவாலஜி படிச்சிருக்காங்க, இதுக்கப்புறமா இப்போ MSc ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார்ந்த படிப்புகளை வந்து அவங்க படிக்கலாமா? அப்போ அப்படி படிக்கும்போது அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அல்லது ஒரு நிறுவனம் வந்து வேலைக்கு எடுக்கும் போது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? அந்த கிராஸ் மேஜர் வந்து எப்ப கிராஸ் மேஜர் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சைடோ இல்ல நீங்க வந்து ஆசிரியர் அந்த மாதிரி ஒரு துறை சேர்ந்து வேலை வாய்ப்புக்கு போகும்போதுதான் அந்த மாதிரி ஒரு இது வரும், கிராஸ் மேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க வந்து ஒரு டொமைன் ஸ்பெசிபிக்கா இப்ப இல்ல நான் வந்து ஜுவாலஜி படிச்சுட்டு கண்டிப்பா அந்த துறை சார்ந்தே நான் வேலைக்கு போகும்போது அப்போ ஒண்ணு இது தவறு கிடையாதுங்க, படிச்சுக்கலாம். அந்த மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் ஏதாவது படிச்சுக்கிட்டு. ஆனா MSc ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறது மறுபடியும் ஒரு இதுதான். இது ஆல்ரெடி நீங்க MSc ஜுவாலஜி படிக்கீங்க, why you have to go for MSc ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்சஸோ இல்ல ஏதாவது ப்ரோக்ராமிங் இந்த அனாலிசிஸ் கோர்ஸோ ஏதாவது படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வேலை வாய்ப்புகள் தேடிக்கலாம். ஓகே, அடுத்து கடலூர்ல இருந்து மதுமிதா இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்க மதுமிதா. இந்த மாதிரி என் பாப்பா 12th முடிச்சிருக்கா. அவளுக்கு வந்து எந்த இது படிப்பு எடுத்தா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இவங்க சொல்றதுல அப்படின்னு சொல்லி கேட்கலாம் தான். ஓகே, நீங்க பொதுவா கேக்குறீங்களா அல்லது இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்புறம் BR அந்த மாதிரியான படிப்புகளை பத்தி பேசிட்டு இருக்கோம், வடிவமைப்பு சார்ந்த படிப்புகள் அதாவது டிசைன் கோர்சஸ் பத்தியும் பேசிட்டு இருக்கோம். இதுல ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இல்ல, டிசைன் கோர்சஸ்ல எது எடுத்தா அவளுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. திரு சண்முகானந்த், டிசைன் கோர்சஸ் வந்து நீங்க பல்வேறு டிசைன் இருக்கு. இப்போ நீங்க வந்து டிசைன்ல வந்து ஃபேஷன் டிசைன் சொல்றாங்க. ஸோ ஃபேஷன் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரெஸ் டிசைன் பண்றது தான் வந்து ஃபேஷன் டிசைன்ல படிப்பீங்க, ஓகேங்களா? அது மாதிரி ப்ராடக்ட் டிசைன் இருக்கு. ப்ராடக்ட் டிசைன் சொன்னோம்னா இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிசைனர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு அயன் பாக்ஸ் இருக்கட்டும், இல்லாட்டி செல்போன் இருக்கட்டும், இல்ல லேப்டாப்பு, இது மாதிரி நம்ம தினசரி வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்ற எல்லா பொருட்களும் ஃபர்னிச்சர் எல்லாத்துக்குமே தனித்தனி துறையில வந்து தனித்தனி டிபார்ட்மெண்ட் டிசைன் இருக்கு. இப்போ நீங்க ஃபர்னிச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்னிச்சர் டிசைன் ஒரு கோர்ஸ் இருக்கு, ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ராடக்ட் டிசைன் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் டிசைன் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து இன்டீரியர் டிசைன் இருக்கு, ஓகேங்களா? இந்த மாதிரி வேரியஸ் டிசைன் கோர்சஸ் இருக்கு. நம்ம இந்தியாவில் வந்து நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்த கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. இது வந்து 4 years ப்ரோக்ராம். இது வந்து NIDன்னு ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் சொல்லிட்டு அகமதாபாத்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அவங்க ஆஃபர் பண்றாங்க. IIT பாம்பே அவங்க ஆஃபர் பண்றாங்க. அது IIT பாம்பே மட்டும் இல்லாம IIT அதர் கேம்பஸஸ் ஹைதராபாத், டெல்லி அங்கெல்லாம் கூட இந்த கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. ஸோ நீங்க டிசைன் படிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு ஒரு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு, அந்த எக்ஸாம் நீங்க எழுதணும். இந்த நான் சொன்ன மாதிரி NID அவங்க ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, IIT வந்து UCDன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்க அது குவாலிஃபை ஆனாதான் அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்க குவாலிஃபை ஆன பிறகு நம்ம ரெகுலர் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மாதிரி உங்களுக்கு ரேங்கிங் வரும், கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அது உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் இயர் வந்து காமன் சப்ஜெக்ட் படிப்பீங்க. செகண்ட் இயர்ல இருந்து நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல போகணுமோ, இப்போ நீங்க ப்ராடக்ட் டிசைன் போகணும்னா ப்ராடக்ட் டிசைன் போகலாம், டெக்ஸ்டைல் டிசைன் போகணும்னா டெக்ஸ்டைல் டிசைன் போகலாம், இன்டீரியர் டிசைன் போகணும்னா இன்டீரியர் டிசைன் போகலாம். அந்த மாதிரி நீங்க போய் ஒரு 4 years பேச்சுலர்ஸ் ப்ரோக்ராம் முடிப்பீங்க. இந்த 4 years ப்ரோக்ராம்ல உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பும் உள்ள வந்துடும், ஓகேங்களா? நீங்க ஒரு 6 மாசமோ இல்லை 3 மாசமோ நீங்க இண்டஸ்ட்ரியில போயிட்டு நீங்க வந்து ஒர்க் பண்ணணும். இதுவும் பார்ட் ஆஃப் தி கரிக்குலமா. ஸோ டிசைன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ அவேர்னஸ் இல்லை. பட் இது டிசைன் எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான எஜுகேஷன், மோர் தென் 50 years வந்து இருக்கு இந்த எஜுகேஷன்ல. நமக்கு வந்து அவேர்னஸ் இல்லாதனால நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் இதை படிக்கல. இப்போ நீங்க நார்த்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி மெடிசனுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி, இன்ஜினியரிங் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி டிசைனுக்கும் வந்து அவ்வளோ அக்ரெசிவா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ டிசைனும் வந்து ரொம்ப நல்ல காலேஜ் தான், ஐ மீன் நல்ல கோர்ஸ். நீங்க நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல போயிட்டு நீங்க அதை படிக்கலாம், அதுவுமே ஒரு நல்ல கரியரா நீங்க சூஸ் பண்ணலாம். நீங்க சொன்ன இந்த மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் சார்ந்து வழக்கமான கலை அறிவியல் கல்லூரிகள்லயும் இந்த படிப்புகள் வழங்கப்படுதா அப்படின்றத பேசுவோம். அதற்கு முன்பாக மதுரையிலிருந்து ஸ்ரீராம் இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம்.
வணக்கம் ஸ்ரீராம், உங்க கேள்வியை கேட்கலாம். பிஓ எக்கனாமேட்டிக்ஸ் படிச்சா வேலைவாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்குறீங்களா? பிஏ எக்கனாமேட்டிக்ஸ். இல்ல, உங்க கேள்வி சரியா புரியல, திரும்ப கேளுங்க சத்தமா. பிஏ எக்கனாமேட்டிக்ஸ் படிச்சா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வாய்ப்புகள் இருக்கா? பிஏ எக்கனாமெட்ரிக்ஸ் கேட்குறீங்களா? திரும்ப உமா. பிஏ எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமெட்ரிக்ஸ் அந்த மாதிரி எந்த கோர்ஸ் படிச்சாலுமே பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு ஈக்குவலண்ட் தான். இது வந்து எக்கனாமிக் சர்வீசஸ் அப்படிங்கிற வந்து ஒரு எக்ஸாம் இருக்கு. எப்படி நம்ம ஐஎஸ்எஸ் எக்ஸாம், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்னு சொல்றோமோ அதே மாதிரி இந்தியன் எக்கனாமெட்ரிக் சர்வீசஸ்ன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. அதுவும் எழுதலாம். எல்லாத்துக்குமே என்னன்னா ஒரு நல்ல புரிதல் வேணும், நல்ல ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன். இதை பத்தி நிறைய இப்ப முதல்ல எல்லாம் வந்து ஓகே இது எப்படி எக்ஸாம் எழுதுறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. பட் இப்ப வந்து கூகுள் கையிலேயே வச்சிருக்கீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளுக்குள்ள போய் நீங்க வந்து அந்த இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் படிச்சுட்டு, பிகாஸ் டிஎன்பிஎஸ்சிலேயே ஆகட்டும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் எல்லாத்துக்குமே வந்து இது படிச்சிருந்தாலும் நீங்க எக்கனாமெட்ரிக்ஸ் வேலை வாய்ப்புகளும் நல்லா இதாகும். அதனால நீங்க தாராளமா எக்கனாமெட்ரிக்ஸ் பிஏ எக்கனாமெட்ரிக்ஸ் படிச்சுட்டு கூட நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதாவது எக்கனாமிக்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஒரு பொருளாதாரத்தை வந்து பிளானிங் அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. அதனால அது கூட கொஞ்சம் இந்த இப்ப வந்து எல்லாருமே கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும்னு சொல்றாங்க. அப்ப அது கூட நீங்க இந்த அடிஷனலா இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட அனாலிசிஸ் எப்படி பண்றது, பிகாஸ் எக்கனாமிக்ஸ்லயே ஆகட்டும் அங்கேயும் ஒரு புள்ளியல் பேப்பர் இருக்கு. அப்ப அதை படிச்சுட்டு நீங்க நல்ல வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேங்க் செக்டார்ஸ் போலாம், இதுல எல்லாத்துலயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. அடுத்து பாளையங்கோட்டையிலேருந்து பிராங்க்லின் இணைப்பில் இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். பையன் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்காப்ல. சரி, நீ அடுத்தாப்புல எம்ஏ இப்போ படிக்கவா வேற ஏதாவது கோர்ஸ் படிக்கவான்னு கேட்கணும். ஓகே, உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடா சந்தேகமா அல்லது டிசைன் சம்பந்தமாவா? டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற மாதிரி. உமா மேம், நீங்கள் சொல்லலாம் நினைக்கிறேன். அவங்க அதாவது கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக அவங்க ஏற்கனவே வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்து முடிச்சிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது சம்மந்தமாக வேறு படிப்பு படிக்கலாமா அப்படின்றது அவங்களோட சந்தேகம். கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வேற பிஏ லிட்ரேச்சர் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். மீடியாஸ், கம்யூனிகேஷன்ஸ் இதுல நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. இதுலயே வந்து கவர்மெண்ட் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா பிகாஸ் இப்ப எப்படி அறநிலையத்துறை அப்படிங்கிற மாதிரி நிறைய, ஆனா தமிழ் லிட்ரேச்சர்னா தமிழ் சார்ந்த துறை ஆகிறது. அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கும் போது அந்த மாதிரி கோர்சஸ் சூஸ் பண்றாங்க. ஏன்னா இது வந்து ஒரு அறியாமை தான். பட் இப்ப லிட்ரேச்சர் தவிர்த்து எந்த கோர்ஸ்ல, ஏதாவது பிகாம் ஆகட்டும், நான் சொன்ன மாதிரி எந்த கோர்ஸ்லயுமே புள்ளியல் இல்ல மேக்ஸ் இல்லாத கோர்ஸே இல்லை அப்படிங்கும்போது அது கொஞ்சம் அந்த நாலேஜ் ஆகுது. ஏன்னா நம்பர்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். அந்த நம்பரை வச்சுட்டு தான் நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கறதே நம்ம முடிவு. பர்சன்டேஜ் இப்ப எப்படி எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் காட் வேக்சினேஷன் இந்தியா எவ்வளவு பேர் போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது 92% அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதுக்கு வந்து நம்பர்ஸ் கண்டிப்பா வேணும். அதனால பிஏ லிட்ரேச்சர் படிச்சுக்கிட்டு நீங்க வந்து வேற ஏதாச்சும் அடிஷ்னல் இல்ல பேங்க் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி டீச்சர் அந்த மாதிரி துறை, ஸ்கூல் எஜுகேஷன் இல்ல எம்ஏ லிட்ரேச்சர் படிக்கலாம், எம்ஃபில் இல்ல பிஹெச்டி படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கொள்ளலாம். ஓகே, அடுத்து சென்னையில இருந்து ரமேஷ் இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வி என்ன? திரு ரமேஷ் இணைப்புல இருக்கீங்களா? இல்லைன்னு நினைக்கிறேன். திரு சண்முகானந்த், இப்போ பி பிளான் அப்படின்ற ஒரு படிப்பும் வழங்கப்படுது. இப்போ பி பிளானுக்கும் பி ஆர்க்குக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? ஓகே, பி பிளானிங்கிறது பேச்சுலர் ஆஃப் பிளானிங் சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ பி பிளான் வந்து ஒரு 4 years ப்ரோக்ராம் தான். பி ஆர்க் வந்து 5 years ப்ரோக்ராம். இந்த எஜுகேஷன் டியூரேஷன் வைஸ் இதுதான் டிஃபரன்ஸ்.
பட் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் பிளானிங்ன்றது வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஒரு சிட்டி லெவல் இருக்குங்களா. இப்போ வந்து இப்போ ஆர்கிடெக்சர்ல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வீடு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன டவுன்ஷிப், அதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஸ்கேல்ல வந்து ஆர்கிடெக்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. பிளானிங்ல வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களோட ஒரு சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு ரூரலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓகேங்களா, ஒரு அர்பனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரூரலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்மளோட பாப்புலேஷன் டென்சிட்டி பொறுத்து, இப்ப நம்ம சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்னையில இருக்கிற பாப்புலேஷன் டென்சிட்டி பொறுத்து அந்த சென்னை சிட்டிக்குள்ள என்னென்ன சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ணணும். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெட்ரோ வந்து ஒரு மேஜர் அர்பன் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. அர்பன் ஃபேப்ரிக்னா ஒரு சிட்டிக்குள்ள என்ன புதுசா வந்து மாற்றங்கள். இப்போ ஒரு மெட்ரோ வந்துட்ட பிறகு நம்ம சிட்டியோட பிஹேவியர்ஸே நிறைய மாறி இருக்கும், ஓகேங்களா. இப்போ வந்து இந்த கூவம் இருக்கு, அந்த கூவம் வாட்டர் வந்து எப்படி நம்ம சேனலைஸ் பண்ணலாம், ரீயூஸ் பண்ணலாம், அதை வந்து ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் மீடியமா மாத்தலாமா, மாற்ற முடியுமா முடியாதா அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் சானிடேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் பில்டிங் நார்ம்ஸ். இப்போ நீங்க வந்து கடற்கரைக்கு முன்னாடி வந்து எவ்வளவு ஹைட் வரைக்கும் பில்டிங் கட்டலாம், இப்போ ஒரு பிளாட் இருக்குன்னா அந்த பிளாட்ல எவ்வளவு ஏரியா வரைக்கும் நம்மளால ஒரு பில்டிங் கட்ட முடியும். இப்போ நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கம்பல்சரி பண்ணணும் ஒவ்வொரு பில்டிங்லும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு பில்டிங்கோட ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரதும், ஒரு சிட்டியில சேஞ்சஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் கொண்டு வரதும் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்டாட்டிஸ்டிக் ஸ்டடிஸ். அகைன் மேம் சொல்ற மாதிரி இதுக்கும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ஸ்டடிஸ்லாம் இருக்கு. ஒரு பாப்புலேஷன் growth, மைக்ரேஷன் பாப்புலேஷன், அதுக்கப்புறம் இருக்கிற எக்ஸிஸ்டிங் பாப்புலேஷன், இந்த growth எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு சிட்டியோட பேட்டர்னை வந்து டிசைன் பண்றது தான் வந்து பிளானிங்ல படிப்பாங்க. ஸோ இது முழுக்க வந்து ரொம்ப கிரியேட்டிவ் சப்ஜெக்டான்னு கேட்டிங்கன்னா அது சொல்ல முடியாது, கிரியேட்டிவ் சப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது. நிறைய வந்து அனாலிட்டிக்கலா இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு வந்து அனாலிட்டிக்கலா இருக்கும், ரெகுலேஷன் செட் பண்றது, இந்த மாதிரி ரொம்ப தியரட்டிக்கலா இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். இதுக்கும் நிறைய ஸ்கோப் இருக்கு. நம்மளோட சிஎம்டிஏல போனீங்கன்னா முக்கால்வாசி வந்து பிளானர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து டவுன் பிளானர்ஸ் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க எல்லாம் வந்து பிளானிங் படிச்சுட்டு தான் வருவாங்க. ஸோ பிளானிங் முடிச்சவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் செக்டர்ல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ இந்த மெட்ரோ டெவலப்மெண்ட், வாட்டர் போர்டு, இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் செக்டர்ல வந்து அவங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொடர்ந்து அதை பத்தி பேசுவோம். அதுக்கு முன்பாக சென்னையில இருந்து அஸ்வின் குமார் இணைப்புல இருக்கீங்க, அவங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம் மேடம். மேடம், டேட்டா அனலிட்டிக்ஸ் ஃபீல்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ அக்ரி சார்ந்த கோர்சஸ், அக்ரி படிச்சுட்டு அது ரிலேட்டடா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அந்த மாதிரி டிரான்சிஷன் பண்ணலாமா? அது அப்படின்னா வேற ஏதாச்சும் அது சார்ந்து என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கிறது மட்டும் மேடம் சொன்னாங்க நல்லா இருக்கும். உமா மேடம். உமா மேம். சார் அவர் என்ன படிச்சிருக்காருங்க சார்? அக்ரிங்களா? ஆமா மேடம், நான் அக்ரி இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் மேடம். ஓகே ஓகே, வெல் அண்ட் குட் சார். நான் அவர்கிட்ட சொன்ன மாதிரி எக்கனாமெட்ரிக்ஸ் இல்லை, ஒரு ஆல்ரெடி நீங்க அக்ரி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு கோர்ஸ் இருந்திருக்கும். அதுல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்போ இன்னும் கொஞ்சம் நீங்க பிஜி டிப்ளமோ கோர்சஸ் ஏதாவது படிச்சுட்டு, பிகாஸ் ஒரு 2018 ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்துச்சு, இந்தியன் வேளாண்மை கவுன்சில் கீழே 97 கல்வி நிறுவனங்கள் இருக்கு. அதுல வந்து 45 வேளாண் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா புள்ளியியல் நிபுணர்கள் தேவைன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. என்னன்னா ஆனா அத பத்தி அறிதல் வந்து இருக்கா இல்லையான்னு பார்த்தா, ஏன்னா அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டே நியூ டெல்லியில் இருக்குங்க. அது வந்து இதே மாதிரி தேர்வு நடத்தி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சயின்டிஸ்ட் பி, ஈவன் ஐசிஎம்ஆர்ல கூட அப்படிதான் அவங்க வந்து நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிஷியன் கொடுக்கறது இல்லை. பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் பி ஸ்கீம் சொல்லி அதுல, ஏன்னா அவங்களுக்கு வந்து they are all considering statisticians as a scientist only. அப்ப சயின்டிஸ்ட் பின்னு சொல்லிட்டு அந்த கிரேடுக்குள்ள எக்ஸாம் எழுதணும்னா, இப்ப ரீசெண்டா கூட ஒரு ஐசிஎம்ஆர்ல வந்து ஒரே ஒரு வேகன்சி கோர்ஸரும் இந்த சயின்டிஸ்ட் பி இதுல வந்து ஸ்டாட்டிஸ்டிஷியனுக்கு எக்ஸாம் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர்லயும் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அது நம்ம வேலை வாய்ப்புகள் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா, நீங்க இந்த ஒரு அடிஷனல் கோர்சஸ் ஏதாவது பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எக்ஸாம் எழுதி நீங்க உள்ளுக்குள்ள போய்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஆல்ரெடி நாலேஜ், வேளாண் துறையில வந்து நல்ல நாலேஜ் இருக்கு. அப்ப அது கூட நீங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டு போகும்போது கொஞ்சம் இந்த சாஃப்ட்வேர்ஸ், இந்த ஆர்ட் ப்ரோக்ராமிங், சாஸ், பைத்தான், இந்த மாதிரி நிறைய, ஈவன் எஸ்பிஎஸ்எஸ்ஸே போதுங்க, எக்ஸல்லே நிறைய
இது பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு நாலேஜ் நீங்க கையில வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா யூ கேன் மேக் இட் as a good success also. அடுத்து கூடலூர்ல இருந்து ஜெயநாதன், உங்க கேள்வி என்ன? வணக்கம் ஜெயநாதன், இணைப்புல இருக்கீங்க. சார் மேடம் வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. வாழ்த்துக்கள் சாருக்கு, என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. நான் பிஆர்க்கு முடிச்ச பிறகு அதுல எத்தனை துறைகள் இருக்கு, அதுல என்ன படிச்சா நல்ல எதிர்காலம் இருக்குன்ற ஒரு கொஸ்டின். ரெண்டாவது வந்து வேல்யூவேஷன் கோர்ஸ் எங்க இருக்குங்க தமிழ்நாட்டுல? வேல்யூவேஷன் கோர்ஸ் பேங்க்ல ஒரு இன்ஜினியர் வந்து போறாங்க இல்லைங்களா, பில்டிங் அளந்து கொடுக்கறதுக்கு, அந்த கோர்ஸ் எங்க இருக்குன்றது. பிஆர்க்கு முடிச்ச உடனே அதுக்கு பிறகு மேஜர் என்ன படிச்சா நல்லா, எதுக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கு? ஸோ நீங்க பிஆர் முடிச்சுட்டு அடுத்து மாஸ்டர்ஸ் லெவல்ல என்ன படிக்கலாம்னு கேட்குறீங்க. மாஸ்டர்ஸ் லெவல்ல வந்துட்டு அர்பன் ஹவுசிங்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க வந்து லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கப்புறம் இன்டீரியர் டிசைன் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அப்புறம் பிளானிங், மாஸ்டர்ஸ் இன் பிளானிங், அதுவுமே நீங்க படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் வந்து நீங்க ஒரு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும், அதை கிளியர் பண்ணிட்டு நீங்க போற மாதிரி இருக்கும். இது இல்லாம நீங்க மாஸ்டர்ஸ்ல வந்து நீங்க கேரியரை ஷிஃப்ட் பண்ணலாம். லைக் நீங்க பிஆர்க்கு 5 வருஷம் முடிச்சுட்டு நீங்க மாஸ்டர்ஸ் இன் டிசைனும் நீங்க படிக்கலாம். ஓகேங்களா? நீங்க வந்து சீடுன்னு ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கு, சிஇஇடி, ஐஐடி கண்டக்ட் பண்ற ஒரு எக்ஸாம். அதுல வந்து மாஸ்டர்ஸ் இன் டிசைன், அதுக்குமே வந்து 5 இயர்ஸ் ஆஃப் பிஆர்க்கு வந்து எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா? நீங்க இதை முடிச்சுட்டு அதில் போயிட்டு நீங்க இண்டஸ்ட்ரியல் டிசைன், ப்ராடக்ட் டிசைன் அந்த மாதிரியும் நீங்க படிக்கலாம். லேண்ட்ஸ்கேப் டிசைன்றது, ஐ மீன் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர்ன்றது என்னன்னா, நீங்க வந்து ஆர்கிடெக்சர்ல வந்துட்டு ஒரு பில்டிங் எப்படி இருக்கணும்ன்றத நம்ம படிப்போம், எப்படி டிசைன் பண்ணணும்ன்றத பத்தி படிப்போம். லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் வந்து ஓப்பன் ஸ்பேசஸ், இந்த பில்டிங்கை சுற்றி இருக்கிற ஓப்பன் ஸ்பேசஸை வந்து எப்படிலாம் டிசைன் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிட்டியில் ஒரு பார்க் இருக்கு, அந்த பார்க் எப்படி டிசைன் பண்ணலாம், இல்லாட்டி வந்து ஒரு ரோடோட ஜங்ஷன்ல வர ஓப்பன் ஸ்பேசஸ், இல்லை வாட்டர் ஃப்ரண்ட்னு சொல்லுவோம் நம்ம, இந்த கூவமோட முன்னாடி. நீங்க மெரினா பீச் போனீங்கன்னா மெரினா பீச்சில் வந்து நிறைய ஒரு ஒரு பீப்புள் கேதர் பண்றதுக்கான ஸ்பேசஸ், வாக்கிங் போறதுக்கான ஸ்பேசஸ், குழந்தைங்க ஸ்கேட்டிங் போறதுக்கான ஸ்பேசஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து டிசைன் பண்றது வந்து லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் முடிச்சவங்க தான் பண்ணுவாங்க. இது இல்லாம அர்பன் டிசைன் ஒரு கோர்ஸ் இருக்கு. அர்பன் டிசைனும் வந்து பிளானிங் மாதிரியான ஒரு கோர்ஸ் தான். அர்பன் டிசைன்றது வந்து லார்ஜ் ஸ்கேல், ஒரு சிட்டி லெவல்ல வந்துட்டு என்னென்ன டிசைன் வைஸ் என்னென்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றத பத்தி படிக்கிறதா வந்து அர்பன் டிசைன் கோர்ஸ். பிளானிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாஸ்டர்ஸ் இன் பிளானிங் வந்து ரீஜனல் லெவல், நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரீஜனல் லெவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை பத்தி படிக்கிறதா வந்து பிளானிங்ல படிப்பீங்க. ஸோ இந்த 4 கோர்சஸ் வந்து நீங்க பிஆர் முடிச்சுட்டு நீங்க வந்து மாஸ்டர்ஸ்ல படிக்கலாம். இப்போ நீங்க கேட்ட செகண்ட் கொஸ்டின் வந்து இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ பிஆர்க்கு முடிச்சுட்டு வந்துட்டு நீங்க வந்து கவர்மெண்ட் செக்டர்லையும் போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து பிரைவேட் செக்டர்லையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா ஒரு ஜூனியர் ஆர்கிடெக்டா நீங்க போய் ஒரு பிரைவேட் செக்டர்ல ஒரு ஆர்கிடெக்சர் ஃபார்ம்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்க. அப்புறம் படிப்படியா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆன பிறகு உங்களை வந்து ஒரு சீனியர் ஆர்கிடெக்ட் கேட்டகரிக்கு கொண்டு வருவாங்க. நீங்க கவர்மெண்ட் செக்டர்ல பாத்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து நம்ம பிடபிள்யூடி, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், அதுல ஆர்கிடெக்ட்ஸ்க்கும் ஒரு விங் இருக்கு, ஆர்கிடெக்ட்ஸ்க்கு ஒரு விங் இருக்கு. நீங்க டிஎன்பிசி எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்க வந்து பிடபிள்யூடியில் ஆர்கிடெக்டா போகலாம். ஆர் சிபிடபிள்யூடி, அதுலயும் நீங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணி சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், அதுல ஆர்கிடெக்ட்ஸ்க்கு ஒரு தனி விங் இருக்கு, அங்கேயும் நீங்க ஆர்கிடெக்டா போய் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, தொடர்ந்து நாம் பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. கற்றல் இனிது நிகழ்ச்சியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஆர், டிசைன் சார்ந்த படிப்புகள் குறித்து பேசி வருகிறோம். நிகழ்ச்சியில் சேலத்திலிருந்து சரவணன் இணைப்பில் இருக்கிறீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்க சரவணன். மேடம் நம்ம மேடம் கேட்குங்க மேடம். சொல்லுங்க, உங்க கேள்வி கேள்வி. மேடம், எங்க தம்பி இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிஎஸ்சி படிக்கிறேன்னு தான் நான் ஆசைப்படுறோம். பிஎஸ்சி ஹலோ, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறேன்னு தான் ஆசைப்படுறோம். சரி, இதை முடிச்சுட்டு ஆக்சுவல் சயின்ஸ் படிக்கலான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா நாங்க வந்து ரொம்ப சாதாரண ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து, ஒரு கிராமத்து சைட்ல இருந்து, ஒரு சின்ன கிராமத்து சைட்ல இருந்து ஒரு மாணவன். சரி, எங்க தம்பியால அந்த அளவுக்கு அதை பண்ண முடியுங்களா? அதுதான் என்னுடைய கேள்வி.
ஒண்ணு. இன்னொரு கேள்வி என்னன்னா, இது வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களோட வாழ்க்கைக்கு பயன்படும் மேடம்? இதுதான் என்னுடைய 2 கேள்வி. உமா மேம். நன்றிங்க. உங்க தம்பிக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர்வம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கண்டிப்பா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கலாம். பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவரியல் சயின்சஸ்ன்னு இன்னொரு இது இருக்குங்க. ஆக்சுவரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு ஆக்சுவரியல் சயின்சஸ் அந்த மாதிரி இருக்கு. பிஎஸ்சி ஏன்னா ஏன் அதுக்கு வந்து அது ரிஸ்க் அனாலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து நிறைய மார்க்கெட் அனலிஸ்ட் அண்ட் விஷுவல் அனலிஸ்ட், டெக்ஸ்ட் அனலிஸ்ட் அந்த மாதிரி. இது வந்து இந்த ரிஸ்க் அனாலிசிஸ் இது வந்து மெயின்லி வந்து இன்சூரன்ஸ் பேஸ்டு கம்பெனிஸ்ல வந்து ரொம்ப யூஸ் ஆகுது இந்த ஆக்சுவரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதனால வந்து இப்போ எம்எஸ்சி ஆக்சுவரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எங்க இருக்குன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேயே இருக்குங்க. நீங்க பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க சேலம் சொன்னீங்க, சேலம்லயே 3 கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. அங்க வந்து நீங்க ஜாயின் பண்ணி விட்டுட்டு படிச்சுட்டு பட் அந்த தம்பி இங்க கிராமம் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. கிராமம் எல்லாம் அப்துல் கலாமே நீங்க எடுத்துக்கோங்க, அவரே ஒரு கிராமத்துல இருந்துதான் வந்திருந்தாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அதாவது ஒரு நிலைப்பாடோ இல்ல ஒரு குறிக்கோளோ இருந்துட்டு வந்து படிச்சு அந்த பேராசிரியர்கள் நிறைய பேர் அந்த கல்லூரியில இருப்பாங்க. அவங்க ஏன்னா இப்ப வந்து முதல்ல எல்லாம் சொல்லலாம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். இப்ப வந்து நீங்க அண்ணன் இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீ போய் பார்ப்பா, அந்த ப்ரொஃபஸரை பாருங்க, கேளுங்க. ஏன்னா இப்ப வந்து ஒரு டிராபேக் என்னன்னா ப்ரொஃபஸர்கள் மாணவர்கள்கிட்ட வந்து கேட்கறது அந்த ஒரு லாக்குனா இருக்கு. அப்ப இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. கண்டிப்பா கிராமம் நகரம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்க தம்பி கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். என்னன்னா ஒரே ஒரு நிலைப்பாடோட வந்து கண்டிப்பா நான் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி ஆக்சுவரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பயணம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம். ஏன்னா இப்ப இது ஆக்சுவரியல் சொசைட்டி எப்படி சிஏ கோர்சஸ் அந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு கோர்சஸ் எல்லாம் இருக்குங்க. அது இப்போதைக்கு வேண்டாம், நீங்க பிஎஸ்சி முடிச்சிட்டு படிக்கும் போதே அதை பத்தி ஒரு அவேர்னஸ் வந்துடும் கண்டிப்பா அவருக்கு. அடுத்து சென்னையில இருந்து கீதா இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வி என்ன? மேடம் என் பேரு கீதா. எங்க பையன் 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் முடிச்சிருக்கான் மேம், மெக்கானிக்கல் முடிச்சிருக்கான். சரி, அடுத்தது என்ன படிக்கலாம்? ஓகே திரு சண்முகானந்த், இப்போ இதுல இருந்து ஒரு சந்தேகமா நான் இதை கேட்குறேன். இப்போ பாலிடெக்னிக்ல மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க. இப்போ இது மாதிரி பாலிடெக்னிக் முடிச்சவங்க வந்து பிஆர்க்கு தொடர்ந்து படிக்க முடியுமா? இப்போ பிஆர்க்கோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 10+3 அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது 10+2, அதுக்கப்புறம் 10+3ன்னு ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க. 10+2ல பார்த்தீங்கன்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. 10+2ன்றது இஸ் நத்திங் பட் நம்மளோட 10th முடிச்சுட்டு 11th and 12th, அதுதான் 10+2ன்னு சொல்லுவாங்க. 10+3ன்னு ஒரு கேட்டகரி இருக்கு எலிஜிபிலிட்டி கேட்டகரியில. அது வந்து என்னன்னா 10th முடிச்சுட்டு +3 years ஆஃப் டிப்ளமா. ஓகேங்களா? ஸோ 10+3 வந்து டிப்ளமா இஸ் எலிஜிபிள். பிஆர் படிக்கிறதுக்கு அது வந்து எலிஜிபிள் தான். ஓகேங்களா? இவங்க மெக்கானிக்கல் முடிச்சுட்டு கவுன்சில் சொல்றபடி இவங்க வந்து எலிஜிபிள். ஆனாலுமே இவங்களும் வந்துட்டு டிப்ளமா முடிச்சவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா லேட்டரல் என்ட்ரியில போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இன்ஜினியரிங் அது மாதிரி ஆர்கிடெக்சர் லேட்டரல் என்ட்ரியில போக முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்து தான் படிக்கணும். நீங்க அதே நாட்டா எக்ஸாமும் நீங்களும் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ள போகணும். பட் என்னோட அப்சர்வேஷன் அண்ட் என்னோட அட்வைஸ் என்னன்னா, நீங்க மெக்கானிக்கல் டிப்ளமா முடிச்சுட்டு நீங்க இது வந்து கம்ப்ளீட்லி புதுசா இருக்கும். ஸோ நீங்க அந்த 3 வருஷம் அங்க படிச்சது வந்து இங்க அப்ளையே ஆகாது. நீங்க அடுத்த 5 years பிஆர் படிக்கிறது வந்து அப்ளை ஆகாது. நீங்க அதையும் மீறி ஓகே ஒரு கிரியேட்டிவ் சைட்ல நான் போய் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இது ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்து சென்னையில இருந்து ஐஸ்வர்யா, உங்க கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க. மேம் நான் இப்ப வந்து பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிட்டு இருக்கேன் மேம். சரி, எனக்கு நெக்ஸ்ட் வந்து எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் படிக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. இல்லனா வேற என்ன படிக்கலாம்? அப்புறம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் என்னெல்லாம் தேவைப்படும் மேம்? அது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. உமா மேம் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, அடுத்தது வந்து டேட்டா சயின்ஸ் படிக்கலாமான்னு. கண்டிப்பா படிக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. பிகாஸ் இப்ப வந்து அதுல நிறைய இருக்கு. எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் இருக்கு, டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்கு, எம்பிஏ பிசினஸ் அனலிட்டிக்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கு. எம்பிஏ பண்ணணும்னா நீங்க மறுபடியும் ஒரு என்ட்ரன்ஸ் எழுதி அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போகணும். அது போக நீங்க எந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க அதுவும் ஒரு இது இருக்குங்க. அதனால யூ கேன் ரியலி எலிஜிபிள் டு டேக் அப் டேட்டா சயின்ஸ் கோர்சஸ்க்கு.
அண்ட் தென் ரெண்டாவது கேள்வி வந்து சப்போஸ் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இல்ல என்னென்ன எக்ஸாம்ஸ்ன்னு கேட்டீங்களா என்னன்னு தெரியல. ஸ்கில்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா வேலை வாய்ப்பு சார்ந்த ஸ்கில்ஸ் வந்து என்ன டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே குட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்ப பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இப்பவே நிறைய கம்பெனிஸ் லைக் தட் இஸ் IT companies வந்து TCS and Infosys, everybody is preferring only BSc Statistics and Mathematics students because analytics க்கு அங்க ஆள் வேணும். இதுல வந்து எப்படி முடிவு எடுக்கணும், decision making, how they are bringing out the interpretation அந்த மாதிரி. அப்ப வந்து வேலை வாய்ப்புகள் இதுலயே நீங்க சப்போஸ் if placements எல்லாம் இருந்துச்சுன்னா செலக்ட் இல்ல ஆஃப்லைன் பிளேஸ்மெண்ட்டோ ஏதாவது ப்ரிஃபர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அந்த மாதிரி MNC கம்பெனிக்கு போகலாம், இல்ல பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதலாம். இன்னும் டிஎன்பிசி வந்து கண்டிப்பா எக்ஸாம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து யூ கேன் கோ வித் தட் ஆஃப் அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் எக்ஸாம் எழுதலாம். எழுதிட்டுன்னா உங்களுக்கு இல்ல பேங்க் எக்ஸாம்ஸ் எதுல வேணா உங்களோட ஆப்ஷன் என்னன்னு ஃபர்ஸ்ட் யூ மேக் இட் அஸ் அ கோல். நீங்க என்னவா ஆகுறீங்க. இத்தனை வேலை வாய்ப்புகள் இருக்கு, வேலை வாய்ப்புகள் இல்லாத துறையே இல்லை. ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சுட்டு எங்க போனாலும் கேட்கறாங்க. அப்ப நீங்க என்ன வளர்த்திக்கணும் ஸ்கில் அப்படிங்கும் போது எக்ஸல் தெரிஞ்சதுன்னா ஓகே, நோ இஷ்யூஸ். இப்ப வந்து ரீசெண்டா ஆர் ப்ரோக்ராமிங் அண்ட் பைத்தான் ரொம்ப போயிட்டு இருக்கு. அதனால இப்ப NPTEL கோர்சஸ், ஸ்வயம் கோர்சஸ்ல வந்து ஏதோ ஒரு பைத்தான் இல்ல ஏதாவது ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தட் இஸ் ஒன் ஆஃப் த சஜஷன் ஐ வாண்ட் டு கிவ் யூ. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கற்றல் இனிது நிகழ்ச்சியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், BR மற்றும் டிசைன் சார்ந்த படிப்புகள் குறித்து பேசி வருகிறோம். உமா மேம், இப்போது ஏற்கனவே நிறைய காலர்ஸ் கேட்டிருந்தாங்க, இப்போது ஜுவாலஜி படிச்சிருக்கேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார்ந்து படிக்கலாமா, ஆங்கிலம் படிச்சிருக்கேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார்ந்து படிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து நிறைய துறைகளில் வந்து வேலைவாய்ப்பு இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார்ந்து அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ போகிற துறையை வந்து முடிவு பண்ணிட்டா வேறு எந்த படிப்பு யூஜியில் படிச்சிருந்தாலும் பிஜியில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார்ந்த படிப்பை தேர்வு செஞ்சு படித்து அது சார்ந்து போகலாமா? கண்டிப்பா முடியாதுங்க. பிகாஸ் எம்எஸ்சி பிஜி வரைக்கும் வந்து பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் தான் எலிஜிபிள். அது நீங்க வந்து அவங்க கேட்ட மாதிரி பிஏ லிட்ரேச்சர் இல்ல எம்எஸ்சி ஜுவாலஜி அப்படிங்கும் போது எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அந்தந்த துறை சார்ந்து சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்து பை இன்ட்ரெஸ்ட் இப்ப வந்து பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிச்சிருக்காங்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, அவங்க பேங்க்ல போய் வேலை செய்யறாங்க. அந்த துறை வேலை வாய்ப்பை தேடிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து மேம்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணலாம ஒழிய இந்த மாதிரி பிஏ லிட்ரேச்சர் படிச்சுட்டு எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போக முடியாது. இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் இது இருக்கு, டிராபேக்ஸ் இருக்கு. ஆனா இல்ல ஆஃப்டர் என்ட்ரிங் இன்டு தி ப்ரொஃபஷன் நீங்க பேங்க்ல எனக்கு பிஏ லிட்ரேச்சர் படிச்சுட்டு பேங்க் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அங்க போனா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த நாலேஜ் கண்டிப்பா வந்துடும் உங்களுக்கு. ஓகே, அதனால கிராஸ் மேஜர். சரி, அடுத்து கோவையில இருந்து ஜோதிலட்சுமி இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வி கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க ஜோதிலட்சுமி. குட் ஆஃப்டர்நூன் மேடம். நாங்க சொல்லுங்க. எங்க பொண்ணு +2 ஆர்ட்ஸ் குரூப் தான் எடுத்திருக்காங்க. அடுத்தது BA எக்கனாமிக்ஸ் பண்ணலாம் இருக்காங்க. அது பண்ணதுனால ஏதாவது ஃபியூச்சர் நல்லா இருக்குங்களா? அதை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க. உமா மேம், BA எக்கனாமிக்ஸ் எடுக்கணும்னு இருக்காங்க, எடுத்துட்டீங்களா இல்ல எடுக்கணும்னு இருக்காங்கன்னு தெரியல. அதுதான் கன்ஃபார்ம். அதுதான் அதனால ஃபியூச்சர் நல்லா இருக்குமா, அதுக்கப்புறம் என்ன படிப்பு, அதை பத்தி கொஞ்சம். ஓகே, BA எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு நிறைய கவர்மெண்ட் காலேஜ், எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் எய்டட் காலேஜஸ்ல BA எக்கனாமிக்ஸ் இருக்கு. அதை படிச்சு முடிச்சுட்டு MA எக்கனாமிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு நாட்டின் பொருளாதாரம் அப்படியே எக்கனாமிக் பிளானிங் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நான் அப்பவே சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கும் போது IAS எக்ஸாம், இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு, அதை எழுதி கூட நீங்க வரலாம். அதுக்கு உங்க பொண்ணு அதுக்கு தயாரா இருக்கணும். எக்கனாமிக்ஸ் BA எக்கனாமிக்ஸ் எடுக்கும் போதே நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி முதல்ல இருந்தே தயாராகணும். ஒரு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகணுன்னே அந்தந்த இதுதான் எனக்கு வந்து பேங்க்ல வேலை கிடைக்கணும் இல்ல வந்து IAS எக்ஸாம் எழுதணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களை பொண்ணை வந்து தயார்படுத்திட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பா பேங்க் எக்ஸாம்ஸ் அப்படிங்கும் போது டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் அந்த மாதிரி படிச்சுட்டே வந்தாங்கன்னா ஈஸியா ஆயிடும். அடுத்து மதுரையில சொல்லுங்க மேம், சொல்லுங்க. இல்ல எக்கனாமிக்ஸ் படிச்சா இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுக்கெல்லாம் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தயார்படுத்திக்கோங்க. ஓகே, அடுத்து மதுரையில இருந்து ரஞ்சித், உங்க கேள்வியை கேட்கலாம்.
யா சார் குட் ஈவினிங் சார். நான் ரஞ்சித் ராஜா மதுரையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க. இப்போ வந்து மேடம் பையன் வந்து பிஆருக்கு வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறான். அது வந்து நாட்டா வந்து 2 எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கான். அதில் 2லையுமே குவாலிஃபை ஆயிருக்கான். இப்போ பிஆருக்கு எப்படி மேடம் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி கேட்கணும். ரெண்டாவது நாட்டா வந்து கவுன்சிலிங் எப்படி அரேஞ்ச் பண்ணுவாங்க, காலேஜ் எப்படி சூஸ் பண்ணுறது, 2 கேட்கணும். நீங்க நாட்டா எழுதிட்டீங்க, குவாலிஃபை ஆயிருக்கீங்க இல்லையா, அதுல வந்து எந்த மார்க் 2 அட்டம்ப்ட்ல எது ஜாஸ்தி இருக்கோ அந்த மார்க் எடுத்துப்பாங்க. இது உங்களோட போர்ட் மார்க்ஸ் இருக்கு இல்லைங்களா, போர்ட் மார்க்கோட அதுல இருந்து ஒரு பர்சன்டேஜ் எடுத்துப்பாங்க. ஸோ இது நாட்டா 200க்கு எழுதிருப்பீங்க, இது வந்து போர்ட் மார்க் வந்து 200க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அது 2யும் சேர்த்து தான் உங்களோட கட் ஆஃப் மார்க் போடுவாங்க. நீங்க அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து கவுன்சிலிங் ஃபார்ம் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்போ நீங்க வந்து அந்த கவுன்சிலிங் ஃபார்ம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களோட ரேங்க்குக்கு ஒரு கவுன்சிலிங் டேட் வந்து ஒன்று கொடுப்பாங்க. அங்க போனீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆர்கிடெக்சர் காலேஜஸும் லிஸ்ட் இருக்கும். அதுல நீங்க உங்களோட ரேங்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ இல்லை வேற என்னென்ன காலேஜஸ் வேகன்சி இருக்கோ அதை நீங்க எடுத்து படிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல தரமான இன்ஸ்டிடியூஷனான்றதை பார்த்து நீங்க எடுத்து படிச்சதுன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பட்டுக்கோட்டையிலிருந்து மோனிஷா இணைப்பில் இருக்கீங்க. உங்க கேள்வி என்ன? குட் ஈவினிங் மேம். வணக்கம், சொல்லுங்க. மேம் இப்போ நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன் மேம். அடுத்து எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். எந்த காலேஜ் எடுத்தா பெட்டரா இருக்கும், அண்ட் தென் ஜாபுக்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேம்? உமா மேம். ஓகே, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எடுத்திருக்கீங்க, கண்டிப்பா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பேப்பர் இருக்கும், படிச்சிருப்பீங்க. எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் போகலாம். அதுல வந்து நிறைய காலேஜஸ், ஏன்னா எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் இப்போ இந்த 2 வருடமா தான் வந்து டேட்டா சயின்ஸ், பிசினஸ் அனலிட்டிக்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்து எல்லாத்துலயுமே ஒவ்வொரு செமஸ்டர் 4 செமஸ்டர் இருக்குன்னா 4 செமஸ்டர் கண்டிப்பா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் படிப்பீங்க. அப்போ வந்து இதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏன்னா நெக்ஸ்ட் டேட்டா பொறுத்து தான் இந்த நெக்ஸ்ட் புள்ளியியல் நிபுணர்கள் தான் வந்து ஜாப் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு உலக இதுலயே சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் இஸ் கோயிங் டு ரூல் த வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு பேஜ் போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் வாண்டட் இருக்காங்க. அதனால எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் காலேஜஸ் கேட்டிருக்கீங்க, நிறைய காலேஜஸ் ஈவன் குட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் பிரிங்கிங் 5 years data sciences courses, integrated courses மாதிரி யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. நீங்க பிஎஸ்சி முடிச்சதுனால யூ கேன் சூஸ் அக்கார்டிங் டு யுவர், நீங்க எங்க மதுரையா ஏதோ ஏரியா சொன்னீங்க, உங்க கன்வீனியன்ஸோ இல்லை எப்படின்னு பட்டுக்கோட்டையில இருந்து, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஏரியால பாருங்க, இல்லை சென்னையில காலேஜஸ் இருக்கு, அந்த மாதிரி நீங்க பார்த்து சூஸ் பண்ணி கண்டிப்பா போறாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு சஜஸ்ட், நீங்க ஒரு சாஃப்ட்வேர்ஸ் வந்து இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. எய்தர் பைத்தான் ஆர் சாஸ், அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர்ஸ் which is very much useful for the industries. அடுத்து விழுப்புரத்திலிருந்து ரமேஷ், உங்க கேள்வி என்ன? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். மேடம் இந்த பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சிருக்காங்க மேடம். சரி, மேற்கொண்டு என்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு, என்ன படித்தா நல்லா ஸ்கோப் இருக்கும், நல்லா கொஞ்சம் கேட்கலாம் சொல்லி கால் பண்ணிக்க மேடம். உமா மேம். ஹலோ உமா மேம் கேக்குதா? பிஎஸ்சி பிசிக்ஸ்ல வந்து மேற்படிப்பு என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அவங்க தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். திரு ரமேஷ் அவங்க இணைந்த பிறகு உங்களுக்கான பதிலை நான் பெற்றுத்தரேன். திரு சண்முகானந்த், இப்போ பிஆர்க் படிக்கிறது, அதே மாதிரி பி பிளான், இந்த படிப்புகளை படித்ததுக்கு அப்புறமா இப்போ குறிப்பிட்டு நீங்கள் சொன்ன மாதிரியான இந்த டவுன் பிளானிங், இந்த மாதிரியான தேவைகளுக்கு குறிப்பிட்டு பி பிளான் படித்தவங்களோ அல்லது பிஆர்க் படித்தவங்க அப்படின்றவங்களுக்கான அந்த நீடு வந்து எடுத்துக்கிறாங்களா? இருக்குங்க மேம். இப்போ ஏன்னா வந்து நீங்க ஒரு இந்த டவுன் பிளானிங் எஜுகேஷன் வர்றதுக்கு முன்னாடி டிப்ளமா சிவில் படிச்சவங்க தான் அதை எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க பஞ்சாயத்து போர்டுலலாம் பார்த்தீங்கன்னா ரூரல் போர்டுலலாம் வந்து டிப்ளமா சிவில் படிச்சவங்க தான் இருப்பாங்க. ஆனா இப்போ வந்து இந்த பி பிளானிங்ன்ற எஜுகேஷன் வந்துட்ட பிறகு இப்போ வந்து பிளானர்ஸை மட்டும்தான் ரெக்ரூட் பண்றாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் செக்டார்ல மட்டும் இல்லாம நீங்க லார்ஜ் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ், இப்போ நீங்க பிரிகேடுன்னு ஒரு கம்பெனி இருக்கு, நீங்க அது மாதிரி நிறைய கார்பரேட் கம்பெனிஸ்லயுமே வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல இந்த எஜுகேஷன் படிச்சவங்கள தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இப்போ வந்து சினாரியோஸ் வந்து மாறிடுச்சு. நீங்க வந்து டவுன் பிளானிங் போகணும்னா நீங்க கண்டிப்பா ஒரு பிளானிங்ல ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் நல்லது. ஓகே,
உமா மேம், இப்போ ஒரு காலர் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் சார்ந்து அவங்களோட மேற்படிப்பை எதை நோக்கி அமைச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கான பதில் தர முடியுமா? ஓகே பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் இருக்கு, இல்லை எம்எஸ்சி மெடிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படி இல்லை, நிறைய ஃபிசிக்ஸ் சார்ந்த கோர்சஸ் நிறைய இருக்குங்க. அது அவர் எந்த ஏரியாவில் இருக்காரு, இல்லை என்ன யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இல்லை அவர் வந்து ஈவன் ஐடி கம்பெனிஸ்ல கூட வாண்டட் இருக்கு அந்த டொமைன். பிகாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பிற துறைகளோட நபர்களோட விவாதித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு எடுக்கிறது தான். அப்போ அவர் வந்து நீங்க பிசிக்ஸ் அப்படிங்கும் போது அதுவும் அப்படிதான், நீங்க ரொம்ப வாண்டட் இருக்கு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சயின்டிஸ்டா இல்லை இந்த மாதிரி அதை நீங்க சூஸ் பண்ணிட்டு இதர் ஹையர் எஜுகேஷன் இல்லை வேலை வாய்ப்பு எனக்கு முக்கியம் அப்படிங்கும்போது பிஎட் அந்த மாதிரி கூட பண்ணிருக்கலாம். இவ்வளவு நேரம் பிஆர்க் டிசைன் சார்ந்த படிப்புகள் குறித்தும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் இது மாதிரியான படிப்புகள் குறித்த பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கியமைக்கு இருவருக்கும் நன்றி. மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.